கதிவுளைகள் அடுத்த பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தால் ஓஸ்வால்டின் நைட்ரிக் அமில தயாரிப்பை பற்றி பார்க்க போறோம். ஓஸ்வால்டின் நைட்ரிக் அமில தயாரிப்பு இதுக்கான மூலப்பொருட்களை பார்த்து கொடுங்க. ஒன்று அமோனியா, ஏவர் முறை அமோனியா உற்பத்தியில வந்தது அந்த அமோனியா, அடுத்தது வழி, அடுத்தது நீர். இந்த ப்ரொசீஜர் ஒரு சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர். இந்த ஓஸ்வால்டின் நைட்ரிக் அமில தயாரிப்பு சிம்பிளான ப்ரொசீஜர். எப்படி நடக்குதுன்னு பாருங்க. முதலாவது அமோனியாவை எடுத்து கொடுக்குறோம். நாம் இந்த வழி அனுப்புறோம். வழியில பிரதானமாக இருக்கிறது ஆக்சிஜன் எடுக்கும். தெரிஞ்சாங்க நைட்ரஜன் விட்டுங்க. அப்ப அமோனியா இருக்குது, வழி என்று சொல்லும் போது ஆக்சிஜன் இருக்குது. 800 தொடக்கம் 850 பாகைசி வெப்பநிலையை கொடுக்குறோம். 800 தொடக்கம் 850 பாகைசி வெப்பநிலையில பிளாட்டினம் அல்லது பிளாட்டினம் ரோடியம் கலப்புலோகம் மூக்கி முன்னிலையில 1 தொடக்கம் 9 வளிமண்டல அமுக்கத்தை வழங்குகின்ற சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும் என்று பார்த்தால், இந்த அமோனியா இந்த ஆக்சிஜனால ஒட்சியேற்றப்பட்டு நமக்கு எண்ணோவையும் நீரையும் தரும். இந்த தாக்கம் ஒரு புறவெப்ப தாக்கம். அதையும் கவனத்தில் கொள்ளுங்க. நாங்கள் இருக்கிற வெப்பநிலை 800 தொடக்கம் 850 பாகைசி. இப்ப நமக்கு என்ன வந்துச்சு? எண்ணோ வந்துச்சு. இந்த எண்ணோவை என்ன செய்யணும் என்று சொன்ன அடுத்த ப்ரொசீஜர்ல ஓட்டுவோட சேர்த்து எண்ணூற்றுவாக மாற்ற வேண்டும். இந்த தாக்கம் ஒரு மீளு தாக்கமாக இருக்கிறது, ஒரு புறவெப்ப தாக்கம். சோ அப்ப நாங்க இங்க மெயின்டைன் பண்ணின வெப்பநிலையை பாருங்க, 800 தொடக்கம் 850 பாகைசி கூட. இது ஒரு புறவெப்ப தாக்கம். அப்ப தாழ்வெப்பம் தான் இங்க சாதகமாக்கப்படும். அதனால 800 தொடக்கம் 850 இருந்த வெப்பநிலையை நாங்க என்ன செய்யறோம் என்று சொன்னால் 150 பாகைசிக்கு குளிர்விக்கின்ற சந்தர்ப்பத்தில் எண்ணூற்று சீப்புலாம். பிறகு என்ன செய்யறோம்? இந்த எண்ணூற்றுவையும் ஓட்டுவையும் என்ன செய்யறோம் என்று சொன்னால் 5 தொடக்கம் 10 வளிமண்டல அமுக்கத்தில் இருக்கிற அகத்துறிஞ்சல் அறைக்குள்ள அனுப்பி கொண்டாங்க நீரையும் போடுறோம். அப்ப நீரையும் சேர்க்கக்கூடிய அங்க என்ன நடக்க போகும்? இந்த எண்ணூற்று ஓட்டுவோட சேர்ந்து அந்த நீரும் சேருகின்ற சந்தர்ப்பத்துல எண்ணூற்று வரும். இந்த அகத்துறிஞ்சல் அறை வந்து அதனுடைய மேற்பரப்பு வந்து சடத்துவத்தன்மையாக இருக்கு. ஒருத்தருடைய தாக்க முடியாத அளவுக்கு சடத்துவத்தன்மையாக இருக்குது. இதுதான் இங்க நடக்கிற ரியாக்ஷன். இங்க நடக்கிற ரியாக்ஷனை கேட்டா இதையும் தொகுத்து சொன்னா சரி. இதை தவிர மேலதிகமாக இன்னும் ஒரு ரியாக்ஷனை சொல்லுவார்கள். அதை நாங்கள் விரும்பினா எழுதி கொள்ளலாம். ஆனா இந்த மூன்று நமக்கு பொருத்தமானது. இதை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. சோ அந்த தாக்கங்கள் நாங்கள் சமரை பண்ணி இருக்கிறோம். பாருங்க, 4 அமோனியாவும் ஓட்டுவும் சேர்ந்து 4 எண்ணோவும் நீரும் வருது. பிறந்த அதுல வர எண்ணோ ஓட்டுவோட சேர்ந்து எண்ணூற்று உருவாக்கலாம். இந்த உருவாக்குற எண்ணூற்று நீரோட மட்டும்தாக்கி எண்ணூற்றியே எண்ணோவை தரலாம். பிறகு இந்த எண்ணோ ஓட்டுவோட சேர்ந்து எண்ணூற்று தரலாம். பிறகு எண்ணூற்று சாக ஓட்டு சாக நீர் சேர்ந்து எண்ணூற்றியே தரலாம். அப்ப இந்த ப்ரொசீஜர் ஃப்ளோவில் நடக்குது. தெளிவாக எழுத தெரியும். இதை புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப நாங்க இதை கொஞ்சம் தொகுத்து சொல்லிவிடுவோம் பாருங்க. வழியால் அதாவது ஆக்சிஜனால அமோனியா ஒட்சியேற்றப்படுற தாக்கம் வந்து ஒரு புறவெப்ப தாக்கமாக இருக்குது. அந்த அமோனியாவும் ஓட்டுவும் சேர்ந்து என்னத்தை உருவாக்கும்? எண்ணோவையும் நீரையும் உருவாக்குன்ற தாக்கம் தான் அங்கே நடக்குது. அந்த வெப்பநிலை வந்து 800 தொடக்கம் 850 பாகைசியில மெயின்டைன் பண்ணப்படுது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், இந்த அமோனியாவின் செறிவு நாங்கள் அனுப்புகிற வழியின் செறிவோட கூட இருந்தால் வெடிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆகவே அமோனியாவும் அனுப்பப்படுற வழியின் செறிவுகள் என்பது ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் மெயின்டைன் பண்ணப்பட வேண்டும். அதாவது ஒரு அலகு கனவளவு அமோனியாவுக்கு 9 தொடக்கம் 12 அலகு கனவளவு வளிமண்டல வழி அனுப்பப்படுறது மூலம்தான் நாங்கள் 97% எண்ணோவை போடுறோம். நாங்கள் என்ன சொல்றோம்? ஒரு கனவளவு ஒரு அலகு கனவளவு இருக்கு அமோனியாவுக்கு 9 தொடக்கம் 12 கனவளவு அலகு வளிமண்டல வழியை அனுப்புறதால நாங்கள் 97% எண்ணோவை பெற்றுட்டோம்.
அதோட உயர் அமுக்கத்தை பேணுறது 1.9 வளிமண்டல அமுக்கத்தை பேணுறது மூலம் ஊக்கியின் மேற்பரப்பில் சாய்க்குகள் மோதுகின்ற வீதத்தையும் கூட்டிக் கொள்றோம். 1.9 வளிமண்டல அமுக்கத்தை பேணுறதன் மூலம். அதை தவிர அமோனியா புல்லாக எண்ணோவாக மாறுறதை உறுதிப்படுத்துறதுக்காக மேலதிகமான வழியை நாங்கள் என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம். அப்போதான் அமோனியா முற்று முழுதாக என்னவாக போயிடும், எண்ணோவாக போய்விடும். அடுத்தது இந்த எண்ணோவுக்கும் ஓற்றுவுக்கும் இடையேயான தாக்கம் ஒரு புறவெப்ப சமநிலை தாக்கம், புறவெப்ப சமநிலை தாக்கம். ஆகவே வெப்பநிலை என்ன செய்யணும், குறைவாக பேணப்படும் என்றதுக்காகத்தான் 150 பாய்ச்சி வரையில் என்ன செய்யறோம், குளிர்விக்கிறோம். அதுக்கு பிறகு என்ன செய்யறோம் என்று பார்த்தோம்னால் அந்த NO2 ஓட்டு கொண்ட கலவைய 5 தொடக்கம் 10 வளிமண்டல அமுக்கத்தில் என்ன செய்யறோம்னால் இரசாயன ரீதியில் ஒரு சடத்துவத்தன்மையான அகத்துறிஞ்சல் அறையுக்குள்ள அல்லது கோபுரத்துக்குள்ள நாங்க செலுத்துறோம். அங்க என்ன நடக்க போகுது, அந்த NO2வும் O2வும் நீரும் சேர்ந்து என்னத்தை உருவாக்க போகுது, நமக்கு HNO3 உருவாக்க. சரிதானே? இப்ப அடுத்த விஷயம் HNO3 பயன்பாடுகள். அப்ப HNO3 பயன்பாடுகள் என்று சொல்லக்கூடிய நாங்கள் முதலாவதாக சொல்வோம் வெடிமருந்து தயாரிக்கிறது. TNT ட்ரைநைட்ரோதொலின் அல்லது ட்ரைநைட்ரோகிளிசரின் என்று சொல்லப்படுற TNT சொல்லலாம். வளமாக்கிகள் தயாரிப்பிலேயே முக்கியமாக பயன்படுத்தப்படுது. எப்படி என்று பாருங்க, அமோனியாவையும் HNO3 தாக்க முடியவிட்டால் அமோனியம் நைட்ரேட் என்கின்ற பசலை அல்லது வளமாக்கிய தயாரிக்கக்கூடியதாக இருக்கும். மற்றது தொழில்முறைகளில் முக்கியமான நைட்ரேட்டுகளை உற்பத்தி செய்யறதுக்கு நாங்கள் HNO3 பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுல முதலாவது NaNO3 எடுத்துக்கொண்டால் இறைச்சிகளை பாதுகாப்பு, அதாவது இறைச்சிகளின் நெற்காப்பியாக பயன்படுத்த இறைச்சிகளை பாதுகாக்கும். அதே போல KNO3 அதுவும் பொட்டாசியம் நைட்ரேட் வளமாக்கி தயாரிப்பிலையும் பயன்படுத்துறோம், வெடிமருந்து தயாரிப்பிலையும் பயன்படுத்துறோம். அதை தவிர சில்வர் நைட்ரேட் AgNO3 என்று சொல்லப்படுறது ஒளிப்பட தாள் தயாரிப்பிலையும் நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். மற்ற கடதாசி தயாரிப்பிலையும் பயன்படுத்துறோம். மற்றது நமக்கு தெரியும் 3 பங்கு HCl-ம் 1 பங்கு HNO3 கொண்ட கலவைதான் அரச நீர். அந்த அரச நீர் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறோம். மற்றது வெல்டிங் பண்ணும்போது காய்ச்சி ஒட்டப்பட்ட மேற்பரப்பு இருக்கு தானே, அதை கிளியர் பண்றதுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். நைட்ரிக் அமிலம் சம்பந்தமான ஒரு கேள்வியை பாருங்க. ஓஸ்வால்ட் முறை HNO3 தயாரிப்பு தொடர்பான தவறான கூற்று எது? கேட்ட கேள்வி. ஓஸ்வால்ட் முறை நைட்ரிக் அமில தயாரிப்பு தொடர்பான தவறான கூற்று எது? மூலப்பொருளாக அமோனியா வளிமண்டல வளி நீர் ஆகியன பயன்படுத்தப்படுகின்றன. சரி. இரண்டாவது, இவ்வுற்பத்தியில் தாக்க அறையில் அமோனியாவானது பிளாட்டினம் ரோடியம் ஊக்கி முன்னிலையில் ஒட்சியேற்றப்பட்டு NO கேஸாக மாறும். பின்னர் NO கேஸானது ஒட்சியேற்றல் அறைக்கு அனுப்பப்படும். முதலாவது தாக்க அறையில அமோனியாவும் O2வும் சேர்ந்துதான் NOவை உருவாக்குது. பிறகு NOவும் O2வும் சேர்ந்து NO2 உருவாக்குறது ஒட்சியேற்றல் அறை. அப்ப ஒட்சியேற்றல் அறைக்கு அனுப்பப்படும் போது NO2 எப்படி சொல்லிக்கலாம் பாருங்க. இவ்வுற்பத்தியில் தாக்கறையில் அமோனியாவானது பிளாட்டினம் ரோடியம் ஊக்கி முன்னிலையில் ஒட்சியேற்றப்பட்டு NO கேஸாக மாறும். பின்னர் NO கேஸானது ஒட்சியேற்ற அறைக்கு அனுப்பப்பட்டு NO2 கேஸாக ஒட்சியேற்றப்பட்ட பின்னர் அது அகத்துறிஞ்சல் அறைக்கு அனுப்பப்பட்டு நீருடன் தாக்க முடிய விடப்படும். தாக்கறை, ஒட்சியேற்றல் அறை, அகத்துறிஞ்சல் அறை. தாக்கறையில் அமோனியாவும் O2வும் பிளாட்டினம் ரோடியம் கலப்புலோகத்தின் முன்னிலையில தாக்கமுறிய செய்யப்பட்டு NO உருவாக்கப்படும். பிறகு ஒட்சியேற்றல் அறைக்கு அனுப்பப்பட்டு NOவும் O2வும் சேர்ந்து NO2ஐ உருவாக்கும். பிறகு NO2 சக O2 சக நீர் அது என்ன அறை, அகத்துறிஞ்சல் அறைக்கு அனுப்பப்படுகிறது. HNO3 தயாரிக்கும். சரி. தாக்கறையினுள் பம்பப்படும் ஒரு கனவளவு அலகு அமோனியாவிற்காக 9 தொடக்கம் 12 கனவளவு அலகு வளிமண்டல வழி அனுப்பப்பட்டு 810 தொடக்கம் 850 பாய்ச்சி வரையில் வெப்பநிலை பெறும் போது 97% வரையில் NOவை பெறலாம்.
அந்த கூற்று சரியா பிழையா? சரி. ஏனென்றால் தாக்கரையில 810 தொடக்கம் 880 பாகசி வரையிலாம் போன போறோம். அது சரி. அடுத்த பாருங்க, ஆக்சிஜன் வாயுவை கொண்ட இன்னொன்று வாயு கலவையானது 5 தொடக்கம் 10 வளிமண்டல அமுக்கம் நிலவுமாறு அகத்துறிஞ்சல் அறைக்கு அனுப்பப்பட்டு நீருடன் தாக்கமுறிய செய்யப்படுவதன் மூலம் 96% விளைவு பெறப்படுவது. சரி. அப்ப இந்த அகத்துறிஞ்சல் அறைக்குள்ள நாங்க என்ன செய்யறோம்? NO2 O2 சேர்த்து நீரையும் சேர்க்கும் போது NO3 வருது, 96% வருது. இம்முறையில் உருவாகும் NO2 கேஸ் வளிமண்டலத்தில் கசியும் போது பூகோள வெப்பமடைதல் ஏற்படலாம். இல்லை, NO2 பூகோள வெப்பமடைதல பங்களிப்பு செய்யாது. பூகோள வெப்பமடைதல பங்களிப்பு செய்யக்கூடிய வாயுக்கள் CO2, மெதேன், N2O. CO2, மெதேன், N2O, ஆவிப்பரப்புள்ள அலசனை கொண்ட ஹைட்ரோகார்பன். ஆவிப்பரப்புள்ள அலசனை கொண்ட ஹைட்ரோகார்பன்கள் CFC, HCFC, HFC. அப்ப பூகோள வெப்பமடைதல பங்களிப்பு செய்த வாயுக்கள் என்று சொல்லும் போது மெதேனை சொல்லலாம், N2O சொல்லலாம், CO2 சொல்லலாம். அலசனை கொண்ட ஆவிப்பரப்புள்ள ஹைட்ரோகார்பன்கள் CFC, HCFC, HFC சொல்லலாம். ஓகே, ரைட். அப்ப தாக்கரையில சோறா நான் அந்த ஒரு சின்ன கன்ஃபியூஷன் நடந்தது. ஒப்சியன் அறை என்று யோசிக்கிறேன். அப்ப தாக்கரையில் இருக்கிற முக்கியமான விடயம் என்ன? அமோனியாவையும் ஓட்டுவையும் ஒரு கனவளவு கனவளவு அலகு அமோனியாவுக்காக 9 தொடக்கம் 12 கனவளவு அலகு வழியை செலுத்தி போட்டு 810 தொடக்கம் 850 பாய்ச்சி வெப்பநிலையை போன்றோம். பிளாட்டினம் ரோடியம் கலப்புலோகத்தின் முன்னிலையில பேணும் போதுதான் 97% எண்ணோ உருவாக்கப்படாது. சரி, ரைட். இன்னும் ஒரு கேள்வியும் பார்க்கலாம். ஒஸ்வால்ட் முறை HNO3 தயாரிப்பு தொடர்பான தவறான கூற்று எது? பாப்போம். இம்முறையில் உருவாகும் HNO3 ஆனது பசளை உற்பத்தி. எஸ். அமோனியம் நைட்ரேட். வெடிபொருள் உற்பத்தி KNO3. கைத்தொழிலுக்கு தேவையான வெடிபொருள் உற்பத்தி போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. சுவராஜ்யம். இத்தயாரிப்பு முறையில் நடைபெறுகின்ற தாக்கங்கள் யாவும் புறவெப்ப தாக்கங்களாகும். இந்த தயாரிப்பு முறையில் நடைபெறுகின்ற தாக்கங்கள் யாவும் புறவெப்ப தாக்கங்களாகும். என்ன மாதிரி நிலவரம்? எஸ். அமோனியா அந்த ஓட்டுவோட சேர்ந்து NOவையும் நீரை உருவாக்குறதாக்கும் புறவெப்ப தாக்கம். பிறகு என்ன நடக்க போகுது? NO2 NOவும் O2 சேர்ந்து NO2 உருவாக்குறதாக்கும் புறவெப்ப தாக்கம். அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது பாருங்க பார்ப்போம். NO2 சக O2 சக நீர் HNO3 வாரதும் ஒரு புறவெப்ப தாக்கம் தானே. வாயுக்கள் நீரில் கரைவது ஒரு மீளக்கூடியதும் புறவெப்பத்துக்குரியதுமான முறை. அப்ப அது சரி. C-கூற்று. தாக்கரையில் அமோனியாவுக்கு வழி விகிதம் கவனமாக பேணப்பட வேண்டும். அமோனியாவின் அளவு அதிகரிப்பின் வெடிப்பு நிகழ வாய்ப்பு உள்ளது. சோரா சரி. அமோனியாவின் அளவு கூடினால் வெடிப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி. இம்முறையில் சூழல் மாசாக்கம் எதுவும் நிகழ்வதில்லை. பிழை. இந்த NO அல்லது NO2 சூழலுக்கு விடுவிக்கப்படுகிற சந்தர்ப்பத்தில் NO2 சக O2 சக நீர் என்ன செய்யும்? அமிலமடை பொழியும். அது பிழை. சோ அப்ப ABC என்ற 3 விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய பிழை சரியாக இருக்கும். ஆனா கேட்ட கேள்வி தவறானது என்று சொல்லும் போது அப்ப தவறானது என்று சொல்லக்குள்ள D கூட்டம் மட்டும்தான் நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். கேட்ட கேள்வி ஒஸ்வால்ட் முறை HNO3 தயாரிப்பு தொடர்பாக தவறான கூற்று. A கூற்று சரி, B கூற்று சரி, C கூற்று சரி. அப்ப D கூற்று தான் பிழையாக இருக்கும்.